நானும் போட்டிருக்கேன். ஒரு சேஃப்டிக்கு நீங்களே போட்டுக்கோங்க. போட்டுக்கிறேன் சார். ஆமாம். ஓகே, எல்லோரும் வந்து இந்த மாந்தி வகுப்பில் வந்து மீட் பண்ணியிருக்கோம் இல்லையா? சரி, ஓகே. ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து வேறு யார்ட்டையாவது மாந்தி வந்து படிச்சிருக்கலாம், அல்லது புத்தகங்களில் படிச்சிருக்கலாம், வேறு ஏதாவது யூடியூப்பில் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ அதில் வந்து மாந்திக்கு என்ன சொல்லியிருக்காங்க. மாந்தி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பிளானட் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு வந்து உங்களுடைய நாலேஜ் என்ன, யாராவது எதாவது தெரிஞ்சிருந்தால் சொல்லலாம். சனியோடைய துணைக்கோள். ஓகே, வேற வேற யாருக்கு என்ன தெரியும் மாந்தியை பற்றி? மாந்தி நின்ற பாவத்தையும் கெடுக்கும், எதிர்பாவத்தையும் கெடுக்கும். மாந்தி நின்ற பாவத்தையும் கெடுப்பார், எதிர்பாவத்தையும் கெடுப்பார். அதாவது அதுக்கு 7ஆம் இடமான எதிர்பாவத்தை வந்து கெடுப்பார் அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா? ரைட். ஓகே, வேற யாருக்காவது மாந்தியை பற்றி? வேற யாராவது ஐடியா இருக்கா? யாருக்கும் இல்லை. ஆக்சுவலாக மாந்திக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 3, 6, 8, 12 மறைந்தால் நல்லது அப்படிம்பாங்க. பிற பாவங்கள் 2 நாள் வந்து கெடுபலன் அப்படி சொல்லி முடிச்சுக்குவாங்க. கரெக்டாக இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொதுவாகவே வந்து நிறைய வகுப்புகளில் நிறைய நூல்களில் அந்த மாதிரி தான் இருக்கும். 3, 6, 8, 12 அதாவது கெட்டவர் வந்து மறைந்தால் நல்லது அப்படிங்கிற கான்செப்டில் வந்து எடுத்துக்குவாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. மாந்திக்கு பார்வை அப்படின்னா 7ஆம் பார்வை வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ வந்து மாந்தி என்பது வந்து துணைக்கோள் வந்து கிடையாது. ஓகேவா? அது என்ன புரிஞ்சுக்கணும். மாந்தி என்பது துணைக்கோள் வந்து கிடையாது. மாந்தி வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாந்தி வந்து சனியின் மகன். ஓகேவா? சனி பகவானுக்கு மொத்தம் 2 மகன்கள் இருக்காங்க. சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா 2 மகன்கள் வந்து இருக்காங்க. ஒருத்தர் வந்து மாந்தி, இன்னொருத்தர் வந்து யார்? புலிகன். ஓகேவா? ஒருத்தர் வந்து மாந்தி, இன்னொருத்தர் வந்து புலிகன். இவரு தான் வந்து துணைக்கோள். இவரை தான் வந்து துணைக்கோள் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கோம். யாரு? சனியினுடைய துணைக்கோள் வந்து புலிகன். ஓகேவா? நம்ம உபகர வகுப்புலாம் நிறைய பார்த்துருக்கோம். புலிகனை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம். நம்ம உபகர வகுப்பு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். புலிகன்னா யார், அது எப்படி வந்து பலன் தரும், அவருடைய இருப்பிடம் எது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து தெளிவாக வந்து சொல்லியிருப்போம் நம்ம. ஓகேவா? இப்போ மாந்திங்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாந்தி வந்து சனியினுடைய மகன் தான். ஆனால் இது வந்து துணைக்கோள் கிடையாது. அது வந்து புகை வெடிகளில் இருக்கக்கூடிய ஒரு மேகக்கூட்டம். புகை வெடிகளில் இருக்கக்கூடிய ஒரு மேகக்கூட்டம். ஓகேவா? ரைட். அதே போல இவருடைய கணிதம் வந்து வேற. மாந்தியினுடைய கணக்கு என்பது, கணிதம் என்பது வேறு, புலிகனுடைய கணிதம் என்பது வேறு. ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு. அந்த கணிதம் வேற, இந்த கணிதம் வந்து வேறு. அவர் தர பலன்கள் வேற, இவர் தர பலன்கள் வந்து வேற. ஓகேவா?
ஆமாம். ஓகே சார். இப்போ இந்த சனியாக இருந்தாலும் சரி குளிகளாக இருந்தாலும் சரி இருவரும் வந்து தரக்கூடிய பலன்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து வராது. சனியினுடைய பலன்கள் ஆரம்பம் இருக்கு இல்லையா, ஆரம்பம் வந்து சனி வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த பலனை எப்படி முடிச்சு வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறவர் வந்து குளிகன். இவருக்கும் அந்த சனிக்கும் குளிகனுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் வந்து கிடையாது. இப்போ ஒருத்தருடைய ஆயுள் எப்பொழுது முடிய வேண்டும் என்பதை வந்து ராகு பகவான் வந்து தீர்மானிப்பார். அது எப்போ அவர் வந்து தீர்மானிப்பார்னா சனியினுடைய பலம் குறைந்த பொழுது தான், ஆயுள்காரனுடைய பலம் வந்து குறைவாக இருக்கும் பொழுது தான் அவரால் வந்து ஆயுள் முடிக்க முடியும். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா குளிகன் வந்து உடலை வந்து குளிர வைத்து மரணத்தை வந்து ஏற்படுத்துவார். உயிர் பிரிஞ்ச உடல் வந்து கூலிங் ஆயிருதா இல்லையா? ஆமாம் சார். உயிர் வந்து பிரிஞ்சிருச்சு அப்படின்னா உடல் வந்து கூலிங் ஆயிடும். அடுத்த செகண்டே வந்து ஜில்ஜில்னு ஆயிடும். நம்ம முன்னோர்கள் வந்து அப்படியே தொட்டு பார்ப்பாங்க, ரொம்ப கூலிங் ஆயிடுச்சு உடம்பு, உயிர் பிரிஞ்சிச்சு அப்படிம்பாங்க. அப்போ சனிக்கும் குளிகனுக்கும் பலன்கள் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது இல்லை. அப்போ இந்த சனிக்கும் மாந்திக்கும் என்னதான் லிங்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கும் லிங்க் இருக்குது. எப்படி லிங்க் இருக்குது அப்படின்னா அந்த மாந்திங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவிகள்னு சொல்கிறோம் இல்லையா, யாரை நம்ம வந்து ஆவிகள்னு சொல்லுவோம்? ஆவிகள் அப்படின்னு யாரை சொல்லுவோம்? நம்ம இறந்தவங்க எல்லாருமே நம்ம ஆவின்னு சொல்லிடுவோமா? இல்லை, ஆக்சுவலாக வந்து இறந்தவர்களுடைய ஆன்மா வந்து மேலோகம் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து என்னன்னா சிவலோக பாதையை அடைந்து விட்டால் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முடிச்சுக்குவோம். நம்ம அதை வந்து ஆவின்னு நம்ம வந்து சொல்ல மாட்டோம். ஆவிகள் அப்படின்ற வந்து சொல்ல மாட்டோம். நம்ம ஆவிகள் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா துர்மரணம் அடைந்தவர்கள். துர்மரணம் அதாவது அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறாமல் இறக்குறதுன்னு எடுத்துக்கோங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆசைகள் நிறைவேறாமல் இருப்பது. அப்போ ஒரு 5 வயசு 6 வயசு 15 வயசு 30 வயசு 40 வயசு அவங்களுக்கு தான் ஆசை இருக்குமா? ஒரு ஆன்மா ஒரு உயிர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஆசைப்படுது, ஏதோ ஒரு ஆசை. அந்த ஆசை நிறைவேறாமல் அதற்கு முன் வந்து இறந்து விடுவது அல்லது துர்மரணம் அடைவது. துர்மரணம் மீன்ஸ் வந்து ஒருத்தர் வந்து அவங்கள வந்து வெட்டிடுறது, விஷ வச்சிடுறது, தூக்கில் தொங்கோட்டுறது, ஷூட் பண்ணிடுறது, விபத்தில் வந்து இறக்குறது. இல்லை ஒரு அறுவை சிகிச்சை நடந்துகிட்ருக்கு, நான் வந்து பேர குழந்தையை பார்க்கணும் அப்படின்ற ஆசைகள் வந்து அவங்களுக்கு இருக்குது. எப்படி நம்ம வந்து பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணி பேர குழந்தைகள்லாம் நம்ம வளர்த்துட்டு தான் அதுக்கு பிறகு தான் நம்ம இறக்கணும் அப்படின்ற ஆசை அவருக்கு இருக்கும். திடீர்னு பார்த்தா அவர் வந்து அறுவை சிகிச்சையில் இறந்துடுவார். இந்த மாதிரி ஆன்மாக்கள் வந்து என்னன்னா மேலோகம் வந்து போகாது, அடமுடியும். புரிஞ்சுட்டீங்களா? அல்லது இதை வந்து வேறு விதமாக சொல்லலாம். எந்த நேரத்திலையும் மரணத்தை எதிர்கொள்ள தயாராக இருப்பவர்கள் ஆவிகளாக மாறப்போகிறது கிடையாது. நம்ம வந்தோம், நம்மளுடைய கடமை முடிஞ்சது, நம்மளுடைய ஆயுள் முடிஞ்சது, நம்ம வந்து இறந்துட்டோம், இந்த ஆன்மா வந்து மேலோகம் போகணும் அப்படின்னா சல்லுன்னு வந்து போயிடுவது. ஆனால் சில ஆசைகளோடு இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படி மேலோகம் போகாமல் அடம் பிடிப்பாங்க. அதுதான் வந்து ஆவிகள். ஓகேவா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பேய் பிசாசுகள்னு நம்ம சொல்கிறோம். பேய் பிசாசு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஆவினா டீசெண்டான வார்த்தை, பேய் பிசாசுனா கொஞ்சம் அப்படியே ஒரு மிரட்டலாக இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. சரிதானே? ரைட். இப்படி துர்மரணம் அடைந்த அல்லது ஆசைகள் நிறைவேறாத ஒரு நபர் வந்து இறக்கும்போது அந்த நபர் வந்து ஆவியாக அல்லது பேய் பிசாசாக மாறுகிறார். இதுதான் கான்செப்ட்.
ஓகேவா? ஓகே. இப்படி இறந்த அந்த ஆன்மாக்கள் இருக்கு இல்லையா, அந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் தலைவர் தான் இந்த மாந்தி, வேற யாரும் கிடையாது. ஓகேவா? ஓகே சார். இது வந்து கிரகம் கிடையாது, பிளானட்ஸ் கிடையாது. ராகு கேதுவை போல் ஒரு நிழல் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு புகை மூட்டம். அது எந்த பக்கம் வேணாலும் எப்படி வேணாலும் போகும் வரும். இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராலாம் வந்து பேய் பிசாசெல்லாம் வந்து வீடியோ எடுத்தாலும் வந்து வெளியில் வருது. சிலர் வந்து A1 டெக்னாலஜியில் வந்து வெளியிடுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா A1 டெக்னாலஜியில் பண்ணி வந்து வெளியிடுறாங்க. உண்மையாகவும் வந்து சிசிடிவிலலாம் வந்து பதிவாயிருக்கு. அது எப்படி பதிவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புகை வடிவில் தான் வந்து பதிவாகும். டோர் சாத்தியாக இருந்தாலும் உள்ளார வரும். பஸ்ஸு லாரிலாம் எதில் வந்தால் கூட உள்ளார பூந்து வெளியில் போகும். அது வந்து உருவம் கிடையாது, அது வந்து ஒரு காற்று, புகை மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கணும் நீங்கள். ஓகே தானே? இதுதான் வந்து மாந்தி, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த மாந்தி ஒரு ஜாதகத்தில் 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் நின்றுட்டு போறாரு. 12 பாவங்களில் ஏதோ ஒரு பாவத்தில் வந்து நிற்க போறாரு. கரெக்டா? ராசி கட்டணம் அவ்வளோதானே உள்ள இருக்குது. 12 வீடுகள், 12 பாவங்கள் இருக்கு, 27 நட்சத்திரம் இருக்கு, 9 கிரகம் இருக்கு, லக்னம் இருக்கு. எக்ஸ்ட்ரா வந்து மாதியை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம். நம்ம 12 வீட்டில் ஏதோ ஒரு வீட்டில் நிற்கணும். 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் நின்றுப்பார். இப்போ இந்த மாந்தியினுடைய வீடு மற்றும் நட்சத்திரத்தை வைத்து முன்னோர்களுடைய ஆவி பேய் பிசாசம் சுற்றிட்டு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக வந்து புரிஞ்சிக்க முடியும். கான்செப்ட் அவ்வளோதான். ஓகேவா? நம்ம முன்னோர்கள் இறந்தவர்கள் ஆசைகள் நிறைவேறாமல் அல்லது துர்மணம் அடைந்து ஆவிகளாக பேய் பிசாசுகளாக சுற்றிட்டு இருக்காங்களா, இல்லை அவங்க வந்து சிவலோக பதவி வந்து அடைஞ்சிட்டாங்களா, மேலோகம் போயிட்டாங்களா அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறது தான் வந்து மாந்தி. சப்போஸ் தோஷம் வாங்கி இருந்தால் மாந்தி வந்து தோஷமாக இருந்தால் அது எந்த வழியில் நமக்கு வந்து வந்திருக்கு, என்னென்ன பாதிப்புகளை வந்து அதை வந்து ஏற்படுத்தும், எப்படிலாம் அதனுடைய கெடுபலன்களை வந்து வெளிப்படுத்தும், எந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும், அதை சரி செய்வதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படின்றத தான் இந்த பாடத்திட்டத்தில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே சார். சரி, இப்போ அடுத்தது ஒரு ஜாதகத்தில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லக்னம் வந்து ஃபில் பண்ணுறோம், 9 கிரகம் ஃபில் பண்ணுறோம், அது எந்த ஸ்தானில் இருக்குதுன்னு பார்க்குறோம், எந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம், என்ன தசாபதின்னு பார்க்குறோம், எல்லாமே பார்க்குறோம் நம்ம. ஆனால் மாந்திக்கு வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த தசை புத்திகள் வந்து கிடையாது. தசை புத்திகள் என்பது கிடையவே கிடையாது அவருக்கு. சரிதானே? மாந்திக்கு தசை புத்திகள் கிடையாது. ஆனால் அவர் எந்த நேரத்தில் எப்படி எல்லாம் பாதிப்பை தருவார் அப்படிங்கிறத நம்மளால் துல்லியமாக வந்து கணிக்க முடியும். ஒருவேளை ஒரு ஜாதகத்தில் லக்னம் 9 கிரகங்கள் எல்லாமே நிறைய கிரகங்கள் நல்லா இருந்து நல்ல தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் கூட தேவையில்லாத இடத்துல அவர் வந்து உட்காந்துக்கிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் தனியாக ஒரு ட்ராக்ல பூந்து விளையாண்டுட்டு இருப்பார். இந்த ஆவிகள் என்பது எந்த ஒரு கிரகத்துக்கும் வந்து கட்டுப்படாது. ஒருத்தருக்கு வந்து குரு தசை நடந்துட்டு இருக்கு, குரு வந்து யோகியாக இருக்காரு, பணம் கொட்டிகிட்டு இருக்குது, நல்லாவே இருக்காரு. இருந்தாலும் மாந்தி வந்து கெடுபலனை தரக்கூடிய நிலையில் இருந்து ஆக்டிவேட்டில் இருந்தாங்க, அதையும் மீறி அவர் வந்து முடிச்சு கட்டிட்டு போயிடுவார்.
இது வந்து என்னன்னா முன்னோர்களுடைய சாபம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த சாபம் வந்து ரெண்டு வகையில் நமக்கு வந்து வரும். ஒன்று இறந்தவர்களே நமக்கு வந்து கொடுத்துருக்கலாம், இறந்தவர்களே நமக்கு வந்து உருவாக்கியிருக்கலாம். அல்லது அவங்க துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க, அதனால் வந்து அந்த ஆவியை வந்து சுற்றிட்டு இருக்கலாம். ரெண்டே கான்செப்ட் தான். புரிஞ்சதா? இப்போ நம்ம உறவுகள்லே ஒரு சித்தப்பா பெரியப்பா இருக்கிறாரு, நம்ம அப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஆகாது, சண்டை பண்ணிக்கிறாங்க. ரெண்டு குடும்பமும் நீயா நானான எதிரியாக நின்று சண்டை பண்ணிக்கிறாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிட்டு குத்திட்டு செத்து போயிடுறாங்க, இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து இறந்துடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் அவங்க சித்தப்பா பசங்களாம் சேர்ந்து அடிச்சிடறாங்க. நீங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து சித்தப்பாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ அப்பாவுடைய கோபம் யாருக்கு அதிகமாக வரும்? தன்னுடைய தம்பி மேலேயே, தம்பி குழந்தைங்க மேலேயே கோபம் இருக்கும். ஆனால் அதை விட நான் பெத்த பையனே இப்படி வந்து நமக்கு எதிரியாக வந்து நிற்கிறானே, நம்ம பக்கம் சப்போர்ட் பண்ணலையே அப்படின்ற ஆதங்கம் வருமா வராதா? அப்போ அந்த சூழலில் என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய மகனுக்கும் அவனுக்கு பிறகு போகிற குழந்தைக்கும் வந்து சாபம் விடுவாங்க. இவன் நல்லாவே இருக்கக்கூடாது, இவனுக்கு பிறகு குழந்தையும் நல்லா இருக்கக்கூடாது. அப்போ உறவினர்கள் இந்த மாதிரி சாபம் விடுறாங்களா இல்லையா? நிறைய நடக்குது. அப்போ இந்த கதையெல்லாம் அது வந்து சொல்லும். நம்ம உறவுகள்லேயே வந்து அந்த சாபத்தை வந்து விட்டுருக்காங்களா, இல்லை முன்னோர்கள் இறந்து அவங்க வந்து ஆவிகளாக வந்து கஷ்டமாக வந்து அந்த பழி வாங்கணுன்ற நோக்கத்தோடு சுற்றிட்டு இருக்காங்களா, இல்லை நம்ம வந்து முறையாக வந்து திதி பண்ணலையா, அல்லது அந்த மாதிரி இறந்தவர்களுக்கு வந்து தில யோகமும் வந்து பண்ணி அவங்களை வந்து அனுப்பி வைக்கலையா அவங்கள, அப்படின்ற A to Z கதைகளை வந்து அவர்கள் வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. யார் சொல்லுவார்? மாந்தி வந்து சொல்லுவார். நம்ம மாந்தி சான்ற ஒரு புரிதல் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவில் வந்து கிடையாது. மாந்திரிகம் எங்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த இடங்களில் மாந்திக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள், கேரளா ஃபுல்லும் மாந்தியை வந்து எல்லாருமே பயன்படுத்துவாங்க. ஜாதகம்லாம் யாருமே அங்கெல்லாம் அதிகமாக வந்து பார்க்க மாட்டாங்க. இந்த 9 கிரகத்தை வச்சு லக்னத்தை வச்சு அப்படி பெருசாக வந்து ஜாதகத்தை வந்து கணிச்சு தசாபுத்திகள் போட்டு அப்படிலாம் வந்து யாரும் உட்காந்து அதிகமாக வந்து பலன் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு ஜாதக கட்டத்தை எடுத்தாங்கன்னா இல்லை சோழியை போட்டாங்க அப்படின்னா மாந்தி எங்கே இருக்கிறாரு, மாந்தியால் இவங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்கா, செய்வினை ஏவல் புள்ளி சொல்லி பாதிப்பு இருக்கா, அது சரி பண்ணுறதுக்கு என்ன வழி, அதுக்கு தான் வந்து முக்கியத்துவம் அதிகம் கொடுப்பாங்க. இப்போ கேரளாலேயும் அந்த மாதிரி தான், ஆந்திராலேயும் அந்த மாதிரி தான். ஏன்னா இந்த மாந்திரிக தாந்திரிக ஸ்பெஷலிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு வந்து கிடையாது. மேக்ஸிமம் இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் பேய் பிசாசு செய்வினை ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலைப்பகுதிகளில் தான் பரவலாக இருக்கும். அதை வைக்கிறவங்க எடுக்கிறவங்க எல்லோரும் அங்கே தான் இருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எந்த இடம் ஃபேமஸ்ஸு? கொல்லிமலை தான் ஃபேமஸ்ஸு. ஏன் மலைப்பகுதியில் வந்து ஃபேமஸ்ஸு? இது குளிர்ச்சிக்கு உண்டான கிரகம். சனியாக இருந்தாலும் குளிகனாக இருந்தாலும் மாதியாக இருந்தாலும் குளிர்ச்சிக்கு உண்டான கிரகம். அந்த இடத்துல இருந்து அந்த வேலைகளை நம்ம வந்து பார்க்கும்போது அதை வைக்கிறது, எடுக்கிறது, கட்டுப்படுத்துறது இதெல்லாம் பண்ணும்போது மலைப்பகுதியிலேருந்து பண்ணும்போது அது ஈஸியாக வந்து கண்ட்ரோல் ஆகும். ஓகே தானே? இப்போ தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா மாந்திரிக வகுப்புலாம் எங்கே போடுறாங்க, ஒரு சில குரூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் போய் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஒரு சில குரூப்பு மாந்திரிக வகுப்பு அப்படின்னு போட்டு ஒரு டீமை ரெடி பண்ணிட்டு அந்த டீமை வந்து கொல்லிமலைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு சொல்லித்தராங்க. ஏன் அப்படின்னா அங்கே வச்சு சொல்லி கொடுத்தா அது வந்து அவங்களுக்கு வந்து எளிதில் வந்து புரியும். அவங்க அதை செயல்படுத்தும் போது அது ஈஸியாக வந்து கட்டுப்படும், வைக்கிறதுக்கும் சரி எடுக்கிறதுக்கும் சரி. அப்போ மலைப்பகுதிகளில் தான் வந்து அதிகமாக இந்த மாதிரி சித்து விளையாட்டுகள்லாம் வந்து இருக்கும். இப்போ கேரளா ஃபுல்லுமே மலைப்பகுதி, கரெக்டாக இல்லையா? கேரளாலாம் போயிட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து எந்த பக்கம் திரும்பினாலும் மாந்திரிகம் 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 தான் இருப்பாங்க. சரிதானே? ரைட்.
இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து மாந்தி என்பது தோஷம் வாங்கியிருக்கா வாங்கலையா, அதை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளுடைய திதியோகரண ஜோதிட முறைக்கு வந்து வந்துடணும், அதே விதிகளுக்கு வந்து வந்துடணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், திதியை வைத்து திதி சூனிய வீடு, திதி சூனிய அதிபதி, திதி சூனிய நட்சத்திரம். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம், அவயோகி, யோகி, அவயோகி, யோகி நட்சத்திரங்கள், அவயோக நட்சத்திரங்கள். அடுத்து என்ன பண்ணுறோம், கரணநாதன் நட்சத்திரம், முடகதிபதி நட்சத்திரம், வைனாசிக நட்சத்திரங்கள். இதையெல்லாம் வச்சு நம்ம வந்து லக்னம் 9 கிரகங்களை வந்து நம்ம வந்து கணிக்கிறோம், பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படின்னு கணிக்கிறோம். அதே போல் தான் மாந்தியையும் வந்து கணிக்கணும். நம்மளுடைய பாடத்திட்டத்தில் எப்படி ஒரு கிரகத்தை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லி பிரிக்கிறோமோ அதே போல் மாந்தியையும் நீங்கள் வந்து அதே விதிகளை வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா அவர் நெகட்டிவாக இருக்காரா பாசிட்டிவாக இருக்காரா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். இப்போ திதி சூனியத்தால் அவர் வந்து நெகட்டிவாக இருக்கலாம், அவயோகத்தால் நெகட்டிவாக இருக்கலாம், முடக்கால் நெகட்டிவாக வரலாம், ஒரு வைனாசிக தோஷத்தை வாங்கி நெகட்டிவாக இருக்கலாம். அப்போ அதை வைத்து நம்ம வந்து இது வந்து எந்த வகையில் நமக்கு வந்து வந்திருக்கு, இது என்ன மாதிரி கெடுபலனை வந்து தரப்போகுது, இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகே தானே? அப்போ எங்கே சுற்றினாலும் நம்ம எங்கே வந்தாகணும், திதி யோக கரண ஜோதிட விதிகளுக்கு வந்தாகணும். திதி யோகம் கரணம் முடக்கு வைனாசிகம் இதையெல்லாம் வைத்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க, அறவே எடுக்கட்டும். இப்போ நம்ம வந்து பயன்படுத்தி குறிப்பாக வந்து உபயோகம் அப்படின்ற விஷயத்தை யாருமே இதுவரை தமிழ்நாட்டில் வந்து வகுப்பாக எடுக்கிறது கிடையாது. நம்ம மட்டும்தான் எடுக்கிறோம். நம்ம ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலய சார்பாக மட்டும்தான் உபயோகத்தை வந்து பயன்படுத்துகிறோம். இந்த உபயோகம் என்பது பலன் தருதா தள்ளையா உங்களுடைய அனுபவத்தில்? கட்டாயம் தருது. அதே போல் நம்ம பயன்படுத்துகிற இந்த திதியாக இருந்தாலும் சரி, யோகம், அவயோகம், முடக்கு, கரணம், வைனாசிகம் அதெல்லாம் பயன்படுத்தி பலன்கள் எடுக்கும்போது எவ்வளோ அக்யூரேஸாக கிடைக்குது நமக்கு. இப்போ இதுவரை நம்ம வந்து போர்டில் வந்து எத்தனையோ வகுப்புகள் நடத்தியாச்சு, எவ்வளோ ஜாதகங்கள் போட்டாச்சு, ஏதாவது ஒரு ஜாதகத்தில் பலன்கள் மிஸ் ஆகிருக்கா? எல்லாம் மிஸ் ஆகுது. இப்போ நீங்களும் ஓரளவு எல்லாருமே வந்து பலன் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்களும் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் கரெக்டாக எடுக்கிறீங்க. இந்த கிரகம் வந்து நெகட்டிவாக இருக்குது, இது இப்படி தான் வந்து கெடுபலனை தரும் அப்படின்னு நீங்களும் வந்து எல்லாருமே மேக்ஸிமம் வந்து கணிக்க ஆரம்பிச்சு தொடர்ந்து வகுப்புகள் வராங்க, நல்லாவே கணிக்கவே வந்து ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட 2019 வகுப்புகள் எடுக்கிறோம், 2025 ஆயிடுச்சு, ஏறத்தாழ வந்து ஒரு 6 வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த 6 வருடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 மாணவர்கள் தெளிவாக வந்து பலன் எடுக்கிறாங்க, தெளிவாக வந்து பலன் சொல்கிறாங்க. நம்ம மாணவர்கள் இத்தனை பேரை வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அந்தளவுக்கு நம்ம வந்து நீங்கள்லாம் ரெடியாக இருக்கீங்க, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே விதியை தான் வந்து மாந்திக்கும் பயன்படுத்தணும் நம்ம. ஓகே தானே? அதே ரூல்ஸை தான் வந்து பயன்படுத்த போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அதே ரூலையே பயன்படுத்த போகிறோம். இது வந்து ஆவியாக சுற்றிட்டு இருக்குதா, பேய் பிசாசம் சுற்றிட்டு இருக்குதா, இது வந்து நம்ம முன்னரே நமக்கு விட்ட சாபமா, இல்லை வந்து அடுத்த ஏதாவது பண்ணி நம்ம வந்து அதை முறையாக வந்து அந்த ஆன்மாவை வந்து வழியை அனுப்பாமல் விட்டுட்டோமா, அது என்ன மாதிரி பிரச்சனையை நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்குது, அதை வழி அனுப்பி வைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள்? ஓகே தானே? இப்போ பொதுவாக நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு எதுக்காக எடுக்கிறோம்? நம்ம குலதெய்வ வழிபாடு அமாவாசையில் நம்ம எதுக்காக பண்ணுறோம்? நம்ம மெயின் கான்செப்டே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், மெயின் கான்செப்டே வந்து அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு எவர் ஒருவர் தொடர்ந்து பண்ணுகிறாரோ, குலதெய்வ கோயில் யார் போயிட்டு வராரோ அவருக்கு செய்வினை ஏவல் பில்லி சூன்யம் என்பது செயல்படாது. நல்லா கவனிச்சிக்கலாம். அமாவாசையில் தான் எல்லாருமே வந்து டிஸ்டி சுற்றி போடுவாங்க, எலுமிச்சம்பழம் சுற்றி போடுவாங்க, பூசணிக்காய் சுற்றி போடுவாங்க, அல்லது இந்த செய்வினை ஏவல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறது எடுக்கிறது எல்லாமே அன்றைக்கி தான் வந்து பண்ணுவாங்க. நம்ம குலதெய்வ வழிபாடு எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு வந்து அரணாக நின்று
வேறு யாராவது நமக்கு செஞ்சாலும் கூட அதை வந்து பாதிப்பை தரக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் தான் அதை வந்து நம்ம வந்து பண்ணுறோம். அவங்களும் நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. முன்னோர்களே இப்படி மாறிட்டா நமக்கு எதிராக முன்னோர்கள் தானே இது, முன்னோர்கள் இறந்த ஆன்மா தானே அது. அப்போ அவரே வந்து நமக்கு வந்து பேய் பிசாசுகளுக்கு சப்போர்ட்டாக போயிட்டா, செய்வினை ஏவல் பிள்ளை சொன்னதுக்கு சப்போர்ட்டாக போயிட்டா நமக்கு அது என்ன ஆகிறது? அதோ கதி தானே, கரெக்டா இல்லையா? அப்போ நம்ம அதை சரி பண்ணிக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக சரி பண்ணிக்கணும். ஓகே, இதை நான் பார்த்துடலாமா? இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெகுலராக நம்ம பார்க்குற இந்த திதி யோக கரண விதிகளை வந்து இணைத்து ஒரு ஜாதகத்தில் வந்து மாந்திய தோஷம் என்பது இருக்கா இல்லையா. ஏன்னா இந்த வகுப்புக்கு வந்து பழைய மாணவர்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, ரொம்ப வருஷம் கழிச்சுலாம் வந்துருக்காங்க. ஏன்னா இது வந்து படிக்காத ஒரு டாப்பிக்கு. இப்போ நான் எல்லாம் புதுசாக வந்து போடுறதுனால ஸோ அதனால் வந்து படிக்காத டாப்பிக்கு படிக்கலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. இப்போ 2019, 20, 21, 22, 23 அந்த மாதிரி வந்த மாணவர்களுக்கு திதியோகர்ண ஜோதிடத்தில் ஒரு வேறு விதமான புரிதல்கள் வந்து இருக்கும். அது வந்து ஆரம்ப நிலை ரொம்ப ரொம்ப பிகினிங்கில் வந்து நடத்திட்டு இருந்த ஒரு முறை. 2024, 25 வந்து நீங்கள்லாம் ரெகுலராக வந்துகிட்டே இருந்ததுனால நான் அட்வான்ஸாக நிறைய விஷயங்கள் வந்து நடத்த ஆரம்பித்தேன். அதெல்லாம் உங்களுக்கு இந்த 2024, 25 தொடர்ந்து வகுப்புகள் வந்தவங்களுக்கு வேறு விதமான அனுபவங்கள் வந்து இருக்கும். இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க, 23, 22, 20 அப்படிலாம் வந்து மாணவர்கள் வந்து வந்திருக்காங்க இந்த வகுப்புக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விதிகளை வந்து தெளிவாக ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஓகேவா? சரி, ஓகே சார். கிளாஸ் எப்படி இன்ட்ரெஸ்டாக இருக்கா? இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க சார், கேட்டுட்டு சார். இன்னும் ஒருத்தர் தான் சொல்கிறீங்க. சூப்பராக இருக்கு சார். சார் நல்லா இருக்கு சார். ரைட்டு, அருமையாக இருக்குங்க, வித்தியாசமான டாபிக். வித்தியாசமாக இருக்கு சார். ரைட், ஓகே. ஏன்னா நம்மகிட்ட வந்து ஏகப்பட்ட சரக்கு இருக்குது. உங்களுக்கு எதோ போர் அடிக்குதுன்னா டக்குன்னு நான் வந்து டாபிக் மாற்றிக்குவேன். இதுலேயே வந்து வேறு மாதிரி நடத்துக்கணும். ஓகே தானே? நம்ம ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு வந்து நடத்துகிற ஆள்லாம் நம்ம கிடையாது. ஏகப்பட்ட அனுபவங்கள் எனக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போகுது அப்படின்னா அதே ஃபாலோ பண்ணலாம். சரி, யாராவது ஒரு ஜாதகம் கொடுங்க. டேட்டா பர்த் கொடுக்குறீங்களா? உங்களுக்கு மாந்தி தோசை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். யார் வேணாலும் சொல்லலாம். யாருடைய இது இந்த ஜாதகம்? உங்கள் ஜாதகமா? உங்கள் பையனுடையது. சரி, ரைட். சொல்லலாம். 13/3/2008. 13/3/2008. 11/3/2008. டைம் சொல்லுங்க. மதியம் 2:07. 2:07 மதியம். பிறந்த ஊர்? பொள்ளாச்சி. ஓகே, திதி? நல்லா
வளர்பிறை எது தெரியும்? ஆ, வளர்பிறை பஞ்சமி. வளர்பிறை பஞ்சமி திதி. வளர்பிறை பஞ்சமி தேதிக்கு வந்து புதன் வந்து தீசூன்ய அதிபதி. அதே போல் நீங்கள் வந்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி 3 நட்சத்திரங்களையும் தீசூன்ய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும் நீங்கள். இப்போ அடுத்தது நாமயோகம் சொல்லுங்கள். ஐந்திரம் நாமயோகம். ஐந்திரம் அல்லது மகேந்திரம் நாமயோகம். மகேந்திரம் நாமயோகத்துக்கு ராகு வந்து யோகி, சுக்கிரன் அவயோகி. உபயோகம் அப்படின்னு வரும்போது புதன் உபயோகம், செவ்வாய் வந்து அவயோகி. இப்போ ராகுவுடைய நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயத்தை வந்து யோக நட்சத்திரம்னு முடிவு பண்ணணும். இந்த ஆயிலம் கேட்டை ரேவதியை வந்து உபயோக நட்சத்திரம்னு சொல்லணும். இங்கே பாருங்கள், அதாவது தீசூன்ய அதிபதியே இங்கே வந்து உபயோகமாக வந்திருக்காரு. அதனால் வந்து இந்த ஜாதகத்தில் வந்து தீசூன்ய தோஷம் வந்து வேலை பார்க்காது. ஒரு தீசூன்ய அதிபதியே யோகியாக உபயோகியாக கரணநாதனாக வந்துவிட்டால் தீசூன்ய தோஷம் என்பது இல்லை. இந்த ஜாதக தீசூன்ய தோஷமே வந்து கிடையாது. இப்போ அடுத்து சுக்கிரன், அவருடைய நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம். இதையெல்லாம் வந்து நம்ம வந்து அவயோக நட்சத்திரம்னு எடுத்துக்கணும். செவ்வாயுடைய மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், உப அவயோக நட்சத்திரங்கள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ அடுத்தது வந்து கரணம். கரணம் சொல்லுங்க. பவம் கரணம். பவம் அப்படின்ற கரணத்தில் வந்து பிறந்திருக்காரு. கரணநாதன் வந்து செவ்வாய். இப்போ செவ்வாயே வந்து இங்கே வந்து அவயோகமாக வராது. இப்போ அவயோகம் வேலை பார்க்குமா, கரணம் வேலை பார்க்குமா அப்படின்னா கரணம் தான் வேலை பார்க்கும், அவயோகம் வந்து வேலை பார்க்காது. ஓகேவா? அப்போ மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், கரணநாதன் நட்சத்திரம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் ஒழிய அப்படிதான் எடுத்துக்கணும் ஒழிய நம்ம வந்து அவயோகம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. ஓகேவா? இப்போ அடுத்தது முடக்கு. முடக்கு சனி பகவானா? புதன். முடக்காதிபதி புதன். அவரே உபயோகமாக வந்துடுறாரு. அதனால அந்த ஜாதகத்தில் வந்து முடக்கு தோஷம் என்பதும் கிடையாது. ஓகேவா? இப்போ அடுத்தது மீனாசி அதிபதி வந்து செவ்வாய். அது வேலை பார்க்கும் கண்டிப்பாக. கரணநாதனே வைனாசியமாக வந்தாலும், அவயோகமாக வந்தாலும், யோகமாக வந்தாலும், தீசூன்யமாக வந்தாலும் வைனாசியம் என்பது தனி ரகம். அது எல்லாருக்கும் வேலை பார்த்தே தீரும். ஓகேவா? ஆமாம். ஓகே, லக்னம் சொல்லுங்க. மிதுன லக்னம். லக்னம் நிற்கிறது புனர்பூசம். ஓகே, அடுத்தது மாந்தி வந்து திருவாதிரையில் இருக்காது. ஓகே, அடுத்தது யார் மகத்துல? கேது பகவான் வந்து மகத்துல. அடுத்தது கடகத்திலேயா? ஓகே, போட்டுக்கலாம்.
கேது வந்து மகம். ஓகே, அடுத்தது சிம்மத்துல சனி மகம். சிம்மத்தில் சனி சிம்ம மகம். வீட்டுல அதே மகம் நட்சத்திரம். அடுத்தது அடுத்தது தனுசு வீட்டுல குரு பூரணம். குரு புராணம். தனுசு வீட்டுல அடுத்தது அடுத்து மகர வீட்டுல 3 கிரகம் ஐயா. ஆ புதன், ராகு, சுக்கிரன். ஆ 3 பேருமே அவிட்டம். அடுத்தது அடுத்து சூரியன் கும்பத்துல பூரட்டாதி நட்சத்திரம். அடுத்தது மேசத்துல சந்திரன் பரணி நட்சத்திரம். அடுத்தது ரிஷபத்துல செவ்வாய் திருவாதிரை நட்சத்திரம். செவ்வாய் வந்து திருவாதிரையில் இருக்கு. ஓகே, இப்போ லக்னம் என்பது புனர்பூச நட்சத்திரத்தில் நின்றுட்டு இருக்கு. இது யாருடைய நட்சத்திரம் அப்படின்னா குரு பகவானுடைய நட்சத்திரம். குரு இங்கே வந்து எந்த கர்மாவும் வாங்கிக்கல. தீசூனியம், யோகம், உபயோகம், அவயோகம், உபயோகம், கரணநாதன், முடக்கு, வைநாசிகை எந்த தோஷத்தையும் குரு வந்து வாங்கலை, நியூட்ரலாக இருக்கார். அப்போ லக்னம் வந்து நியூட்ரல் அப்படின்ற நட்சத்திரத்தில் இருக்கிறனால பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம் நம்ம. கேது வந்து மகத்தில் இருக்காரு, சனியும் வந்து மகத்தில் இருக்காரு. மகம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம். இங்கே கேதுவை எந்த கர்மாவும் வாங்கலை. இங்கே வந்து யோகி ராகு, உபயோகி புதன், சுக்கிரன் வந்து அவயோகி, செவ்வாய் கரணநாதன், செவ்வாய் வந்து வைநாசி தேவதி. அவ்வளோதான் அங்கே கர்மாவை வந்துருக்கு. அப்போ கேது வந்து சமநிலையில் இருக்குது. இதுவும் சமநிலையில் இருக்குது, இதுவும் சமநிலையில் இருக்குது. சனி எந்த கர்மம் வாங்கிக்கலாம், அவரும் சமநிலையில் இருக்காரு. இது எல்லாமே யோக பலனை வந்து கொடுத்துரும். அடுத்து வந்து குரு வந்து போராடத்தில் இருக்கார். போராடம் என்பது யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் இந்த ஜாதகம் வந்து அவயோகி. அப்போ அவயவ சாரத்தில் குரு உட்காந்துருக்காரு, தோஷம் வாங்கியிருக்கு கண்டிப்பாக. இப்போ அடுத்தது சுக்கிரன், ராகு, புதன் 3 கிரகங்கள் வந்து அவிட்டத்தில் இருக்கிறாரு. கர்ணநாதனுடைய நட்சத்திரம். கர்ணநாதன் அதாவது இந்த யோகி, உபயோகி, கர்ணநாதன் இந்த 3 பேருடைய நட்சத்திரங்களில் யார் நின்னாலும் நல்லது பண்ணிடுவாங்க. அதே நேரத்தில் இது வந்து வைநாசிக நட்சத்திரமாக வருவதால் கிரககாரத்தில் நல்லது பண்ணுவோம். அதே நேரத்தில் அதே கிரககாரத்தில் நோய் நொடிகளையும் கொடுத்துரும். 2 வேலையும் பார்க்கும். உதாரணத்துக்கு அவிட்டம் என்பது செவ்வாய்க்கிறதுனால இப்போ நிலம், கட்டுமானங்கள், இயந்திரங்கள் அதன் வழியில் வந்து யோக பலன்களையும், புதன் நிற்கிறார் கல்வி, நண்பர்கள், அதே போல் கேளிக்கை கொண்டாட்டங்கள், என்டர்டைன்மெண்ட்டு. ஸோ வந்து புதன்னா வேறு என்ன சொல்லலாம், குலதெய்வம். ராகு அப்படின்னா வெளிநாடு, டெக்னிக்கல் லைனு, ஷேர் மார்க்கெட்டு, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு. சுக்கிரன் அப்படின்னா துணை, சுகபோகங்கள், இதிலெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். அதே நேரத்தில் இதில் எல்லாத்துலேயும் வந்து வியாதி என்பதை கொடுத்துருவாங்க. நரம்பு மண்டலம் பாதிக்கும், வாயு கோளாறு உருவாகும், வைரஸ் பாதிப்பு உருவாகும், சுகரில் ஏற்ற இறக்கங்கள் உருவாகும். இவர் வந்து ப்ரெஷரில் வந்து ஏற்ற இறக்கங்களை கொடுப்பார் அவிட்டம். அப்போ அதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும். இப்போ அடுத்து வந்து சூரியன் வந்து புரட்டாதி. புரட்டாதி என்பது குருவுடைய நட்சத்திரம், சமநிலையான ஒரு நட்சத்திரம். சூரியனும் சமநிலையில் இருக்குது, அதனால் நல்லது. சந்திரன் வந்து இந்த ஜாதகத்தில் ஒரு நியூட்ரலான ஒரு கிரகம். சுக்கிரன் என்ற அவயோகத்தினுடைய நட்சத்திரத்தில் வந்து இருக்காது, அதனால் நிச்சயம் கெடுபல் தான் நடக்கும். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா செவ்வாய் வந்து கர்ணநாதன், அதே நேரத்தில் அவர் வந்து வைநாசிக அதிபதி, நோயை தராது, மாந்தியோடு வந்து இணைஞ்சு நின்றுட்டுருக்காரு. அப்போ இந்த ஜாதகத்தில் கர்ணநாதனாக வந்தாலும் கூட அவர் வந்து வைநாசி அதிபதியாக வந்து அவருடன் மாந்தி வந்து இணைந்து நிற்பதால் நிச்சயமாக இவருக்கு மாந்தி தோஷம் என்பது உண்டு.
ஜாதகருக்கு மாந்தி தோஷம் என்பது உண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகேங்க. இப்போ என்ன தசை என்ன புத்தி போயிட்டுருக்கு? ஐயா சூரிய திசை ராகு புத்தி 19/4/2026 வரையில. சூரிய தசை ராகு புத்தியே போயிட்டுருக்கு. ஜாதகருக்கு சூரிய தசை ராகு புத்தி போயிட்டுருக்கு. ராகுனுடைய நட்சத்திரத்தில் நின்று மாதி செவ்வாயோடு இணைந்து கர்ணநாதனோட இணைந்து நோயை தரக்கூடிய கிரகத்துடன் இணைந்து பாதிப்பை வந்து கொடுத்துட்ருக்காரு. என்ன பாதிப்பு நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் என்பது ப்ரெஷரில் ஏற்ற இறக்கம், ரத்தத்தில் வந்து குறைபாடு, இரத்த காயங்கள், இதெல்லாம் நீங்கள் வந்து மருத்துவ ஜோதிடத்திலே படிச்சிருப்பீங்க. இப்போ மாந்தி வந்து நிற்கிறதுனால என்ன ஆகும் திருவாதிரையில் அப்படின்னு வந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, இது எதிர்பாராத மருத்துவ அறுவை சிகிச்சைகளையோ எதிர்பாராத விபத்துகளையோ ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த ஜாதகத்தில் வந்து அவரை வந்து பயப்படுத்துறதுக்காக நம்ம வந்து சொல்ல கிடையாது. ஏற்கனவே வந்து மாந்தி தோஷ நிவர்த்திக்கு வந்து போகிறதா சொன்னீங்களே, போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டீங்களா? நீங்கள் தானே என்கிட்ட ஒரு வாட்டி கேட்டீங்க இந்த மாதிரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அது வேற யாரா? நீங்கள் என்ன கேட்கலையா? ஆ ராகு வந்து அவிட்டத்தில் வரும்போது பண்ண போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களா? கரெக்டு தான், அதுவும் கரெக்டு தான். ஏன்னா இப்போ ராகு வந்து உங்களுக்கு வந்து ராகு புத்தி என்பது சதயத்தில் இருக்குது. அது அவிட்டத்துக்கு வரும்போது இன்னும் பாதிப்பு வந்து கூடுதலாக நடக்கும். ஏன்னா ராகு வந்து அங்கே அவிட்டத்தில் ஜாதகத்திலே நின்றுட்டுருக்காரு. இருந்தாலும் ராகு புத்தியில் செவ்வாய் மாந்தி இருவருமே இப்போ வந்து ஆக்டிவேட்டில் இருக்காங்க. ஓகேவா? ஆமாம். இது வந்து ஒரு கடுமையான பாதிப்பை தரக்கூடிய அமைப்பு தான். இது எந்த வழியில் வந்து வந்தது, இது எப்படி வந்து பலன் தரும், இதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு 2 நாள் கழித்து பார்க்க ஆரம்பிக்கலாம். சரியா? ஆமாம். ஏன்னா இன்றைக்கே ஓவர் டோஸ் கொடுத்தோம்னா புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து புரியாமல் போயிடும். அப்புறம் இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவுக்கே அவங்க வந்து உத்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஓ, எப்படி பாசிட்டிவ் எடுக்கிறோம், எப்படி நெகட்டிவ் எடுக்கிறோன்ட்டு. இப்போ இதில் நம்ம வந்து டீப்பாக போயிட்டு இந்த தோசை இப்படி தான் வந்துருக்குது, இதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைகள் தான் அப்படின்னு நம்ம வந்து பாடத்திட்டத்தை வந்து ரொம்ப டீப்பாக கொண்டு போனோம்னா அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அவர் சொன்னார், நடத்தினார், ஆனால் எனக்கு புரியல அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து ஒரு 2 நாள் போகட்டும். மொத்தத்தில் வந்து இந்த ஜாதகத்தில் வந்து மாந்தி தோஷம் என்பது உண்டு, அது இப்போ வந்து ஆக்டிவேட்டில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிதானே? ஆமாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அமாவாசை நாட்களில் பையனை வந்து வெளியில் வந்து அனுப்புகிற வேலைகள்லாம் வந்து வச்சுக்கூடாது அதிகம். ஈவினிங் வந்து ஒரு 6 மணி 7 மணிக்குள்ளார வீட்டுக்கு வர சொல்லியிருந்தோம். சரிதானே? இரவு நேரங்களில் இடுகாடு சுடுகாடு ஸோ வந்து சண்டை சச்சரவுகள் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து போகக்கூடாது கண்டிப்பாக. ஓகேவா? ஆமாம். இது வந்து இன்னும் வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நாளை மறுநாள்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து மாந்தி தோசை இருக்கா இல்லையா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, திதியோகாரண ஜோதிட விதியை வந்து இணைத்து எப்படி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தா போதும். ஓகேவா?
ஓகேங்கய்யா. ரைட், எல்லாருக்கும் புரிஞ்சதா? யாருக்காவது டவுட்ஸ் எதாவது இருக்கா? இது போர்டு கிளியராக தெரியுது எல்லாருக்கும்? தெரியுதுங்கய்யா, தெரியுதுங்கய்யா. தெளிவாக தெரியுது, வாய்ஸ் கிளியராக கேட்குது. கிளியரா கேக்குதுங்க சார். ரைட், ஓகே. கேக்குதுங்கய்யா. இப்போ இதில் நம்ம வந்து பார்த்தோம், இதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லைங்கய்யா, தெளிவா இருக்குங்கய்யா. சந்தேகம் இல்லைங்க சார். சந்தேகம் எதுவும் இல்லை. சரி, ரைட். இப்போ வேற ஒரு ஜாதகம் பார்க்கலாமா? போடலாங்கய்யா. சரி. இப்பயும் வீட்டில் எல்லாம் சண்டை பண்ணிட்டு தானே இருப்பாரு, சண்டைலாம் நடந்துகிட்டே இருக்கா? இங்கே வில்லிங்கிரிநாதன் ஐயா சொல்லுங்கய்யா. புரியுதுங்க. வீட்டில் ஒரே சண்டையாக போயிட்டு இருப்பேன். ஆமாங்கய்யா. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேங்கய்யா. பையன் வந்து யாருக்கும் கட்டுப்பட மாட்டேங்கிறாங்கய்யா. ம், கொஞ்சம் கேட்ட அதிகங்கய்யா. கரெக்ட். சரி, ஓகே. வேறு யாராவது ஜாதகம் கொடுங்க, அதை பார்த்துக்கலாம், சரி பண்ணலாம். வேறு யாராவது ஒரு டீட்டெயில் கொடுங்க. சார் நான் தரேன் சார். சோழராஜன் பையனுக்கு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 24/12/93. ஓகே, டைம் சொல்லுங்கள். 12:25 AM சார். நாமக்கல் சார். திதி வளர்பிறை ஏகாதசிங்க சார். வளர்பிறை ஏகாதசியா? ஆமாங்க சார். குரு பகவான். ஈஸ்வரி அதிபதி குரு பகவான். அப்போ புனப்பூசம், விசாகம், புரட்டாதி எல்லாத்தையும் நம்ம வந்து தீசுனிய நட்சத்திரங்கள் எடுக்கணும். ஓகேவா? இந்த நட்சத்திரங்கள் வந்து 3, 6, 8, 12 மறைந்தால் விபரீத ராஜ்யம். கிரகத்துக்கு பொருந்தாது. கிரகம் வந்து இருக்கிற நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவும் நடக்கலாம், நெகட்டிவும் நடக்கலாம். நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக பொருந்தும். இப்போ அடுத்தது நாமயோகம். சிவம் நாமயோகம் சார். சிவம் நாமயோகம். புதன் யோகி, செவ்வாய் வந்து அவயோகம், சூரியன் உபயோகம், சூரியன் சனி. சனி வந்து உப அவயோகம். அப்போ இங்கே என்ன பண்ணணும்? புதன் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. சூரியன் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த 6 நட்சத்திரங்களில் எந்த கிரகம் நின்னாலும் சரி, மாந்தியே நின்னாலும் கூட சரி, வைநாசிக தோஷத்தை மட்டும் வாங்கலை அப்படின்னா அது பாசிட்டிவாக தான் ஒர்க் ஆகும். தோசை இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் நீங்கள். அதுவே வந்து செவ்வாய் மிருகசீலம், சித்திரை, அவிட்டம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இந்த 6 நட்சத்திரங்களில் எந்த கிரகம் நின்னாலும் வந்து நெகட்டிவ் தான், மாந்தி நின்னாலும் தோஷம் வந்து உண்டு. இப்போ அடுத்தது வந்து கரணம். என்ன கரணம்? வணிசை கரணம். சூரியன் வந்து கரணமாகும். அவரே உபயோகமாகவும் வந்திருக்காரு. அப்போ வந்து இந்த கிருத்திகை, உத்திராடத்தை வந்து நீங்கள் வந்து உபயோக நட்சத்திரம், கர்ணநாதனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது வந்து இரட்டிப்பு நற்பலனை வந்து கொடுத்துரும். அடுத்து வந்து முடக்கு தோஷம். முடக்கு குரு சார். முடக்கு அதிபதி
முடக்கு அதிபதி வந்து குருவாக வர்றாரு. ஸோ இவரே வந்து திரிசூன்ய அதிபதியாகவும் இருக்கார். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இது வந்து திரிசூன்ய நட்சத்திரமாக வேலை பார்க்கும். 3 8 12 மறைஞ்சது அப்படின்னா இந்த நட்சத்திரமும் நல்லது பண்ணும், இந்த நட்சத்திரமும் நல்லது பண்ணிடும். மறையலை அப்படின்னா இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி எந்த வீட்டில் இருக்குது, எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பலன் வந்து மாறும் கண்டிப்பாக. இப்போ ஒரு முடக்கதிபதியே வந்து தீசூரியமாக வந்துட்டார் அப்படின்னா தீசூரியத்தால் கிடைக்க வேண்டிய விபரீதராஜம் கண்டிப்பாக கிடைக்கும். நட்சத்திரத்துக்கு பொருந்தும். 3 8 12 இருந்தால் யோகத்தை கொடுத்துரும். கிரகம் வந்து இருக்கிற வீடு நட்சத்திரத்தை பொறுத்து தருமா தராதா என்பதை நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணும் அப்புறமா. இப்போ அடுத்தது வந்து மைனாசிகம். செவ்வாய்ங்க சார். மைனாசி அதிபதி செவ்வாய். லக்னம் சொல்கிறேன். கன்னி லக்னம் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்காருங்க சார். ஓகே, அடுத்தது அடுத்து 2ஆம் வீட்டில் வந்து குரு பகவான் சுவாதி இல்லைங்க சார். அதுலயே மாந்தி விசாகம் சார். இங்கே சார் மாந்தி வந்து துலாத்திலே விசாகம். அடுத்தது விருச்சிகத்துல ராகு அனுசம் சார். விருச்சிகத்தில் ராகு பகவான் அனுசம். அடுத்தது சார் தனுசுல 4 கிரகம் சார், எல்லா மூலத்திலையும் சார். சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 பேருமே மூலம். அடுத்தது கும்ப வீட்டுல அவிட்டத்துல சனி பகவான் சார். கும்பத்திலை. அடுத்தது மேசத்துல சந்திரன் அசோனி சார். அடுத்தது ரிஷபத்துல கேது கிருத்திகை சார். அவ்வளவுதான் சார். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ரைட். இப்போ முதல்ல வந்து குரு புத்திங்க சார். என்ன தசை? சந்திர திசையில குரு புத்தி போயிட்டு இருக்கு சார். ஓகே, லக்னம் வந்து அஸ்தத்தில் இருக்கு. இது வந்து சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் வந்து எந்த கர்மாலையும் சம்மந்தப்படவே இல்லை. திதி, யோகி, உபயோகி, கர்ணநாதன், அவயோகம், உபாவயோகம், முடக்கு, வைனாசி எதுலேயுமே சம்மந்தப்படல. ஸோ அதனால் லக்னம் வந்து நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணிக்குவோம். குரு வந்து சுவாதியில் இருக்காரு. சுவாதி என்பது ராகுவோடைய நட்சத்திரம். ராகு வந்து இங்கே வந்து எதுலேயுமே வரல, எந்த கர்மாலையும் வரல. நிற்கிற கிரகம் வந்து குரு பகவான். அவர் வந்து முடக்கு அதிபதி, அவரே வந்து திரிசூன்ய அதிபதி. இவர் வந்து லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் வந்து நின்றுருக்காரு. நிற்கிற நட்சத்திரம் வந்து ஒரு நியூட்ரலான நட்சத்திரம். இதுவே வந்து 3லயோ 6லயோ 8லயோ 12லயோ மறைஞ்சி நியூட்ரலான நட்சத்திரத்தில் நின்னா விபரீத ராஜயோகம் கிடைச்சிடும். அல்லது யோகம், உபயோகம், கர்ணநாதனுடைய நட்சத்திரத்தில் எங்கே நின்னாலும் அவர் வந்து நல்லது பண்ணியிருப்பார். 2 அமைப்புலேயும் வந்து வரலை. ஸோ அதனால் இது வந்து அவுட்டு. மாந்தி விசாகம் இவருக்கு இதே கதை தான். இந்த நட்சத்திரம் வந்து முடக்கு நட்சத்திரம், திரிசூன்ய நட்சத்திரம். மாந்தி வந்து 2ல் இருக்கார். ஸோ இது வந்து விபரீத ராஜயோகம் தரல. அப்போ மாந்தியும் வந்து அவுட் இந்த ஜாதகம்.
தோஷம் இருக்குது கண்டிப்பாக. அடுத்து வந்து ராகு வந்து அனுசத்தில் இருக்கார். அனுசம் என்பது சனியுடைய நட்சத்திரம். சனி வந்து இந்த ஜாதகத்தில் வந்து அவயோகி. இந்த அவயோகம் உபாவயோகம் இந்த 6 நட்சத்திரங்கள் யார் நின்னாலும் அவுட். அது யோகி உபயோகி கர்மநாதனே நின்னாலும் வேலைக்கு வராது. மூலம் நட்சத்திரத்தில் வந்து 4 கிரகங்கள். கேதுவுடைய நட்சத்திரம் எதுவுமே வாங்கல, எந்த கர்மாவும் வாங்கல. ஸோ இது வந்து பாசிட்டிவாக இருக்குது, நியூட்ரலாக இருக்குது, நல்லா இருக்குது. சூரியன் யார்? சூரியன் வந்து உபயோகி. உபயோகி நியூட்ரல் நட்சத்திரம் நல்லது. செவ்வாய் அவயோகி நியூட்ரல் நட்சத்திரம் அவுட்டு. புதன் யோகி நியூட்ரல் நட்சத்திரம் நல்லது. சுக்கிரன் சமநிலை கிரகம் நியூட்ரல் நட்சத்திரம் நல்லது. அதாவது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்டாருக்கு இதில் வந்து எந்த கர்மாவும் இல்லை. இப்போ வந்து யோகி நிற்கிறார் புதன், இன்னொரு யோகி சூரியன் நிற்கிறார், அவரே கருணாநாதன் நிற்கிறார். இப்போ இந்த நட்சத்திரத்தை இந்த இவங்களுடைய தன்மைக்கு மாற்றிக்குவாங்க. இவங்ககிட்ட இருக்கிற யோகத்தை இந்த ஸ்டாருக்கு கொடுத்து அவரையும் வந்து நல்லது பண்ண வச்சுக்குவாங்க. அதுவே வந்து ஒரு நியூட்ரலாக ஒரு ஸ்டாருக்கு இப்போ அவயோகி செவ்வாய் இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த பாவக்கணக்கை இந்த நட்சத்திரத்துக்கு கொடுத்து இவரும் கெடுதல் பண்ணுவார், இந்த நட்சத்திரத்தையும் கெடுத்துருவார். அப்போ புதன் தசை சூரிய தசை, புதன் புத்தி சூரிய புத்தி இதெல்லாம் வரும்போது இந்த நட்சத்திரம் வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி வரும்போது இந்த நட்சத்திரம் வந்து நெகட்டிவாக இயங்கும். செவ்வாயும் கெடுதல் தருவார், நட்சத்திரமும் கெடுதல் தரும். இந்த புதன் தசை சூரிய புத்தி, அதாவது புதன் தசை சூரிய தசை, புதன் புத்தி சூரிய புத்தி எப்பப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் இந்த நட்சத்திரம் வந்து பாசிட்டிவாக இயங்கும். புரியுதா? இப்போ வந்து அடுத்தது வந்து ஒரு ஸ்டார் இருக்குது, அதில் வந்து சுக்கிரன் உட்காந்துருக்காரு. நியூட்ரல் கிரகம். இதுவும் நியூட்ரலு, இதுவும் நியூட்ரல். சுக்கிரதசை சுக்கிர புத்தியிலே நல்லது கிடைக்கும். சரிதானே? எல்லாருக்கும் புரிஞ்சதா? ரைட். இப்போ அடுத்தது வந்து அவிட்டம். அவிட்டம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம், அவயோக ஸ்டார். அதில் வந்து அவயோகியே நின்றுட்டு இருக்காரு, மேலும் வந்து கெடுபடும். சந்திரன் ஒரு நியூட்ரலான ஒரு சமநிலை கிரகம். அஸ்வினி கேது அதுவும் நியூட்ரலாக இருக்குது. நியூட்ரல் நியூட்ரல் ரெண்டுமே நல்லது பண்ணிடும். கேது நியூட்ரல், இது வந்து யோகத்தினுடைய நட்சத்திரம், கருணாநாதனுடைய நட்சத்திரம். அப்போ இந்த விஷயமே இல்லை, இந்த எங்கேயும் சரக்கே இல்லை, எந்த யோகமும் இல்லை. ஆனால் இந்த நட்சத்திரம் என்ன பண்ணுவோம், இவருக்கு அந்த யோகத்தை கொடுத்து இந்த நட்சத்திரமும் நல்லது பண்ணும், கேதுவையும் நல்லது பண்ண வச்சுருவார். புரியுதா? ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து அப்படி தான் எடுக்கணும் நம்ம. இப்போ அடுத்தது இந்த ஜாதகத்தில் வந்து மாந்தி தோஷம் என்பது உண்டு அப்படின்னு ஒரு முடிவு வரணும். ஏன் அப்படின்னா, அவர் வந்து முடக்கு நட்சத்திரம் திரிசூனிய நட்சத்திரத்தில் விஷாகத்தில் லக்னத்துக்கு 2ல் அமர்ந்திருக்காரு அப்படின்னு ஒரு முடிவு போட்டோம். இப்போ 2ஆம் பாவத்தை வந்து விட்டுருவோம். நம்ம எப்பொழுதுமே வந்து ஒரு நட்சத்திரத்தினுடைய ஆதிபத்தியம் தான் வந்து பக்காவாக வேலை வரும். ஒரு நட்சத்திரத்தினுடைய ஆதிபத்தியம். அதுக்கப்புறம் கிரகமாக இருந்ததுன்னா கிரகம் வந்து நிற்கிற வீடு சூப்பராக வந்து பலன்களை வந்து வெளிப்படுத்தும், நல்லதே கெட்டதையும். கிரக ஆதிபத்தியங்கிறது பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து குருவுக்கு பலன் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த நட்சத்திரம் வந்து ஆதிபத்தியம் சூப்பராக இருக்கும். சுவாதி ராகுவுடைய நட்சத்திரம், ராகு எங்கே இருக்காரு, லக்னத்துக்கு 3ல் இருக்காரு. அப்போ வந்து சுவாதி வந்து 3ஆம் பாவத்தை வந்து இயக்குவார். குரு 2ல் இருக்கார், அதனால் 2ஆம் பாவமும் இயக்கும். குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மற்றும் 4 7னுடைய அதிபதியாக வராது. இது வந்து பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகாது. 4 7ங்கிறது செயல்படாது. 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிறது 2ஆம் பாவத்தை வந்து பக்கவாக ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாரு. ராகுங்கிறது 3 சாரங்கிறதுனால அதுவும் வந்து இயங்கும். ஆனால் கிரகத்தினுடைய 4 7ங்கிறது பெருசாக வந்து இயங்காது. இப்போ மாந்திக்கு வந்துடுவோம். நம்ம மாந்தி வந்து என்ன பண்ணுறாருன்னா 2ல் இருக்காரு. அப்போ 2ஆம் பாவத்தை சூப்பராக வந்து இயக்குவார். இயக்கி என்ன பண்ணுவார், 2ஆம் பாவத்தினுடைய அதிக கெடுபலன்களை வந்து கொடுப்பாரு. நிற்கிற நட்சத்திரத்தை எடுத்தீங்கன்னா 4 7
அப்போ 7ங்கிறது திருமண வாழ்க்கை. இப்போ இந்த மாந்தி தோஷம் என்ன பண்ணுதுன்னா திருமண வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டு இருக்கு. 93 பிறந்திருக்காரு, இதுவரையும் அவருக்கு வந்து கல்யாணம் நடக்கல. புரியுதா? புரியுதுங்க. அப்போ மாந்தி என்ன பண்ணிட்டு இருக்காரு? லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் அமர்ந்து 4 மற்றும் 7ஆம் இட அதிபதி நட்சத்திரமான விசாகத்தில் அமர்ந்து அந்த விசாகத்துக்குள்ளார திதிசூன்ய தோஷம்ன்ற ஒரு தோஷம் இருக்குது, முடக்கு தோஷம்ன்ற ஒரு தோஷம் இருக்குது. 2 தோஷத்தை வாங்கிட்டு அந்த நட்சத்திரம் உட்காந்துருக்கு. அதில் மாந்தி உட்காந்தி 93 பிறந்தவருக்கு இதுவரை கல்யாணம் வந்து நடத்தப்படாமல் தடை பண்ணிட்டு இருக்காரு. ஓகே தானே? ஓகே. அப்போ 2 ஜாதகம் பார்த்தோம். 2 ஜாதகத்துலேயும் வந்து மாந்தி வந்து தோஷத்தை வந்து கொடுக்குறாங்க. மாந்தி யோக நட்சத்திரம், உபயோக நட்சத்திரம், கரண நட்சத்திரம் அல்லது தீசூனியத்தால் விபரீத ராஜயோகம் பெற்ற நட்சத்திரம், இந்த மாதிரிலாம் அமரும்போது அவர் வந்து தோஷம் இல்லை அப்படிங்கிறது நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. சொல்கிறது புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க சார். புரிஞ்சுதுங்க சார். புரியுது. புரியுது சார். மாந்தி யோக நட்சத்திரம், உபயோக நட்சத்திரம், கரண நட்சத்திரம், திதிசூனியத்தால் விபரீத ராஜயோகம் பெற்ற நட்சத்திரம் அல்லது ஒரு நியூட்ரலான நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த நட்சத்திரத்திலே ஒரு யோகி உபயோகி கரணநாதன் வந்து அமர்ந்திருக்காரு. அல்லது தீசூனியத்தால் அந்த நட்சத்திரம் வந்து விபரீத ராஜயோகம் வாங்கியிருக்கு, நியூட்ரல் நட்சத்திரம். அதில் போய் மாந்தியை உட்காந்துக்கிட்டார். அப்பவும் வந்து தோஷம் என்பது கிடையாது அவங்களுக்கு. ஓகே தானே? ஓகே சார். எல்லாருக்கும் புரிஞ்சதா? புரியுதுங்க ஐயா. புரிஞ்சுதுங்க சார். அப்போ ஃபஸ்ட் நாள் இன்றைக்கி வந்து ஓவர் டோஸ் வேண்டாம். நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விஷயத்தை வந்து கற்றுக்குவோம். 10 நாள் முடியும் போது உங்களுக்கு வந்து மாந்தியை பற்றி மிகப்பெரிய ஒரு புரிதல் இருக்கும். அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகளும் உங்கள் கையில் நிச்சயம் இருக்கும். அதுக்குண்டான கோவில்கள் எல்லாமே நான் கொடுக்குறேன் நான். சரியா? சரிங்க சார். இன்றைய பாடத்திட்டம் முடிந்தது. ஓகேங்க சார். உங்களுக்கு வேறு யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். ஏதாவது இன்றைய பாடத்திட்டத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். மற்றபடி ஜாதகம் வந்து போட வேண்டாம். ஏன்னா எப்பொழுதுமே ஜாதகம் நிறைய போட்டோம்னா எல்லாருக்கும் வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அப்படி வேண்டாம், கண்டிப்பாக வேண்டாம். யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? கேட்கலாம், சொல்லுங்கள். யாருப்பா அது கிச்சனில் போயிட்டு பாத்திரம்லாம் உருட்டிட்டு இருக்கிறீங்க? ஏங்க கொஞ்சம் மியூட் போடுங்க. போட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுப்பா. தேவையில்லை, தனித்தனி தேவையில்லை. அதாவது என்னென்னா, ஒரு குடும்பத்தில் வந்து 4 பேர் இருந்தால் கூட முன்னோர்களுடைய கர்மா என்பது ஒன்று தான். ஆனால் அவர் அனுபவித்த முன்ஜென்ம கர்மா என்பது வேறு. அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறி கழிப்பலனை வந்து தருமை ஒழிய மற்றபடி வந்து ஒரே தோஷம் தான். அது ஒருத்தரால் வரக்கூடியது தான். அதுக்கு வந்து நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து பரிகாரம் வந்து பண்ண தேவையில்லை. அதாவது நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குதோ அதுக்கு வந்து தனித்தனியாக மாறும். மற்றபடி இந்த திலஹோமம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரே மாதிரி பண்ணால் போதும். ஓகேவா? இப்போ திலஹோமம் அப்படிங்கிறத தனித்தனியாக பண்ண தேவையில்லை. குடும்பத்தில் எத்தனை பேருக்கு தோஷம் இருந்தாலும் எல்லாரும் போயிட்டு எல்லாரும் உட்காந்து திலஹோமம் வந்து ஒன்றா பண்ணிட்டு வந்துடலாம். நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அவருக்கு வேறு நட்சத்திரத்துலேருந்து தோஷம் வாங்கியிருக்கும், இவருக்கு நட்சத்திரத்தில் அமர்ந்து வேறு தோஷம் வாங்கியிருக்கும். அப்போ 2 பேருமே வெவ்வேறு கோயிலுக்கு தான் போயாகணும். ஓகேவா? ஆமாம். இப்போ மாந்தியால்
நிறைய பிரச்சனைகள், குழந்தைகளில் கல்யாணம் இல்லை, தொழில் வந்து வெற்றி இல்லை, கடன் பிரச்சனை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, எவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருக்குது. எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எந்த ஜோசியத்தை போனீங்கனாலும் நீங்கள் வந்து நேராக போய் திலகோமம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து மாந்தி தோசை இருக்குது அப்படின்னு சொல்லி தோத்துட்டுருவாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு ஜாதகத்தில் வந்து தோஷம் என்பது இருக்கா இல்லையா, அது எந்த வழியில் வந்து வந்திருக்கு, எப்படி வந்து பாதிப்புகளை தரும், அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற வழிமுறைகள் வந்து யாருக்குமே வந்து தெரியறதில்லை. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, மாந்தி தோஷம் தான் எல்லாமே வந்து சிக்கல்களை வந்து நிறைய சந்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் மட்டும் இருக்குது. ஆனால் வரவைகளெல்லாம் துரத்துறது, காசிக்கு போ, அங்கே போ, இங்கே போ அப்படின்னு. ஒரு சில ஜாதகம்லாம் பார்த்தாக்க மாந்தி தோஷமே இருக்காது, அவங்களுக்கு பிரச்சனை வந்து வேறு பக்கம் நடந்துகிட்ருக்கும். அவங்கள கொண்டு போயிட்டு நீ வந்து திலகோமம் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு பரிகாரத்தை சொல்லிவிட்டு அதில் பாதி வந்து ஆட்டை போடுறது. அப்போ 2 தவறுகள் நடக்குது. ஒருத்தருக்கு தோஷமே இல்லை, அவனை போய் வந்து நம்ம வந்து துரத்துறது, அதை பண்ண இதை பண்ண அப்படின்னு ஃபேமிலியோடு துரத்துறது அவங்கள. இன்னொன்று வந்து தோஷம் இருக்கும், ஆனால் வந்து அதுக்கான வழிமுறைகளை கரெக்டாக கண்டுபிடிக்காமல் மொட்டையாக வந்து எல்லாருக்கும் ஒரே பரிகாரம், எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த வீட்டில் இருக்குது, எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கான், அவன் என்ன திதியில் பிறந்திருக்கான், என்ன அவயோகத்தில் பிறந்திருக்கான், என்ன முடங்களால் வந்தது, எந்த கிரகம் வைனாசிகமாக வந்து சம்மந்தப்பட்டு வந்தது அப்படிலாம் வந்து பிரிக்கிறது கிடையாது. மொட்டையாக வந்து ராமேஸ்வரம் போ, விஜயபதி போ, தில தர்பணிபுரி போ, அப்புறம் வந்து காசிக்கு போ அப்படின்னு துரத்திடுறது. துரத்துறது மீன்ஸ் அங்கே ஆள் வச்சுக்கிறது, கூட்டு சேர்ந்துக்கிறது, கொள்ளையடிக்கிறதுக்கு. கரெக்டு தானே? ஆமாங்க சார். நம்மளதெல்லாம் அப்படி கிடையாது. நான் வந்து என்னென்னா அக்யூரஸாக ஒரு இடத்துல போய் நிற்பேன், தோசை இருக்கா இல்லையா, ரைட் இருக்குது, இது என்ன பண்ணால் சரியாகும், கரெக்டாக நம்ம வந்து செலக்ட் பண்ணுறதுனால வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை நீங்கள் பண்ணீங்கன்னா கூட அந்த தோசை வந்து நீங்கள் தெளிஞ்சிடும் உங்களுக்கு. சரியா? ஓகே சார். ஆமாம், வகுப்பு முடிச்சிடலாம். வகுப்பு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? சார் அருமையாக இருக்குங்க சார், தெளிவாக இருக்குங்க சார். ஓகே, சூப்பராக ரைட், ரொம்ப சந்தோஷம். இங்கே ஒரு 4-5 பேர் தான் சொல்லியிருக்கீங்க, மற்றவங்கெல்லாம் மியூட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே ஓகே, ரைட்ப்பா, ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே ஓகே, ரைட், ஓகே ஓகே ஓகே, நல்லதுங்கய்யா. ராமமூர்த்தி இங்கே காமாட்சி அம்மா இவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த அந்த அம்மா பேர் என்ன, ஹெட் மாஸ்டர்? கலைச்செல்வி அம்மா. என்ன? சரிங்கம்மா சரிங்கம்மா, ஓகே ஓகே ஓகே. காமாட்சி மூர்த்தி இருக்கீங்களா? காமாட்சி அம்மா, காமாட்சி அம்மா வரலையா கிளாஸ்க்கு? ரைட் ரைட், சரி சரி சரி, ஓகே. நீங்கள் வந்து பிகினராக இருந்தாலும் சரி, ரைட், பிகினராக இருந்தாலும் சரி. சொல்லுங்க ஐயா. அதாவது அடுத்த 10 நாள்ல எங்கெல்லாம் போய் ஏமாந்தோம், எப்படிலாம் போய் ஏமாந்தோம்னா கற்றுக்க போகிறோம் சார். எவ்வளோ பைசா ஏமாந்தோம். கரெக்ட் கரெக்ட், உண்மைதான். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதை விட நமக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருங்க 10 நாள்ல நம்ம எல்லா குடும்பத்துக்கும். நம்ம ஸ்டைலே என்னென்னா உண்மையை போட்டு உடைக்கிறது. எவன் வேணால் வந்து தப்பு பண்ணுறான்னா எல்லாத்தையும் வந்து கிளின்னு கிழிக்கிறது, அதுதான் நம்மளுடைய நோக்கமே. ஆமாம், அதாவது என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் வந்து என்னென்னா அஸ்ட்ராலஜியை முடிஞ்ச அளவுக்கு வந்து சுத்தப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு கண்டிப்பாக அது வந்து நிச்சயம் கிடைக்கும், அவ்வளோதான். ரைட், ஓகே, சரி, வகுப்பு முடிச்சிடலாங்களா? நன்றிங்க சார். ரைட் ரைட், ஓகே. எப்போ? ரைட், ஓகே ஓகே ஓகே. பீனா அப்படியே ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ரைட், ரைட்டுங்கம்மா, நல்லது நல்லது. ஓகே 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 ஓகே. பீனா ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன்.